நித்திய அன்புள்ளவராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாதமும் ரட்சிப்போம் கர்த்தராகிய இயேசுவை முழு இருதயத்தோடு தேடுகிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் பரிபூரணமாய் இறங்கி வந்து அவர்களும் அவர்களுடைய கைபலன்களும் அவர்களுடைய குடும்பங்களும் அவர்கள் சந்ததிகளும் ரட்சிப்பின் ஜனங்களாய் ஆசீர்வாதத்தின் ஜனங்களாய் உயர்த்துவதில் தேவன் மனதுருக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா 49 அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தாயும் தகப்பனுமாய் நித்தியத்தின் தேவனாய் அவர் அவருடைய மனதுருக்கத்தின் செய்தியை நமக்கு சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எத்தனை அற்புதமான மனதிற்குமுள்ள ஒரு அன்பின் செய்தி என்று உணர்ந்து பாருங்கள். ஒரு தாய் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தன் பிள்ளையை ஒருபோதும் மறந்து விடுவதே இல்லை. இரவும் பகலும் அந்த பிள்ளையின் நினைவாகவே அந்த தாய் இருப்பதை நம்முடைய சொந்த குடும்பங்களிலே வாழ்க்கையில் நாம் கண்டிருக்கிறோம். ஆம், தான் சாப்பிடாமல் போனாலும் தன் பிள்ளைகளை சாப்பிட வைக்கும் தாய்மார்களைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். இதோ தன் பிள்ளைகள் கல்லூரிக்கோ அல்லது பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது வேலைக்கோ சென்றுவிட்டு அவர்கள் திரும்பி வரும் மற்றும் தாயானவள் தூங்காமல் உறங்காமல் சாப்பிடாமலும் அவளோடு தன் பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பாசமும் நேசமுள்ள தாயின் அன்பிலே நாம் எல்லோரும் வளர்க்கப்பட்டவர்கள். ஆமென் அன்பானவர்களே, தாயினுடைய அன்பு என்பது தேவனுக்கு அடுத்ததாக மனித வாழ்வில் மனித குலத்தில் மேலான ஒன்று. ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லும் செய்தியை கவனித்தீர்களா? ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் என்று சொல்லுகிறார். இன்றைய காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் வேசித்தனங்களும் கெட்ட நடத்தைகளும் தாறுமாறுகளும் பேய்களுடைய ஆவிகளால் பிடிக்கப்பட்ட அநேக ஜாதி ஜனங்களைத்தான் சமுதாயத்தில் பார்க்கிறோம். ஒரு கள்ளக்காதல், பெற்ற பிள்ளையை விட்டுவிட்டு யாரோ ஒருவனோடு ஓடிவிட்டால் என்று செய்தி வருகிறது. அல்லது ஒரு துன்மார்க்கமான ஒரு வழி, பெற்ற பிள்ளையை கொலை செய்துவிட்டு எங்கேயோ ஓடிவிட்டால் என்ற செய்தி வருகிறது. ஏதோ ஒரு ஆவி என்னை அழுத்தியது, ஆகவே என் பிள்ளையை புதையல் வரும் என்று எண்ணி ஏதோ நான் போய் அந்த ஆற்றிலே தள்ளிவிட்டேன் என்று சொல்லும் கூட தாய்மார்களை பார்க்கிறோம். இவர்கள் எல்லோரும் தாய்மார்கள் அல்ல, இவர்கள் எல்லோரும் பேய்மார்கள். ஆமாம் அன்பானவர்களே, பாசமும் நேசமும் தன் உயிரை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த தாய்மார்கள் கோடி கோடியாய் உலகத்தில் இருந்தாலும் தன்னுடைய இச்சைக்காகவும் துரோகத்துக்காகவும் துன்மார்க்கத்துக்காகவும் பிள்ளைகளை சீரழிக்கிற பேய்மார்களும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதை தான் இங்கே கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். நித்திய தாயாக நித்திய தகப்பனாக இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். என் அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய தாய் இருக்கும்போது தான் நம்ம நினைக்க முடியும். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள் என்றால் நம்ம யார் நினைப்பது? யார் நம்ம மேல் தாய் பாசத்தை ஊற்றுவது? யார் நமக்கு தகப்பன் பாசத்தை ஊற்றுவது? நம்முடைய தேவனாகிய கர்த்தரே. ஆகவேதான் ஏசாயா புத்தகத்தில் ஒரு தாய் தன் பிள்ளையை மார்பில் சுமப்பது போல் உங்களை நான் சுமக்கிறேன் என்று சொன்னார். ஒரு தகப்பன் தன் தோள் மேல் தன் பிள்ளை வைத்து தூக்கி செல்வது போல் உங்களை நான் தூக்கி செல்கிறேன் என்றார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே நாம் ஆராதிக்கும் கர்த்தராகிய இயேசு நமக்கு நித்திய தகப்பனாகவும் நித்திய தாயாகவும் இருக்கிறார். அவர் நமது நினைவாகவே இருக்கிறார். நமது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் அக்கறை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருக்குள் அகமகிழ்வோம். என் தேவன் எத்தனை மகத்துவமானவர், என்னை ஒருபோதும் அவர் மறவாத நித்திய தகப்பனும் நித்திய தாயுமானவர் என்று சொல்லி நாம் நம்மை மறவாத தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதும் தேடி
அவருடைய ஆசீர்வாதத்தின் மேன்மையிலே வளர்வோம். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, நித்திய தகப்பனே, நீரே எங்களுக்கு நித்திய தாயாகவும் இருக்கிறீர். உமது ஒரே பேரான குமாரன் அக்கிரமக்காரர்களான எங்கள் மீட்புக்காக உயிரை கொடுத்ததிலிருந்து நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு எத்தனை மகத்துவமானது, ஈடு இணை இல்லாதது என்பதை நாங்கள் உணர்கிறோம். கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயும் தகப்பனுமாய் நித்தியமாய் இருக்கிறவர் நீரே. எங்களை ஒருபோதும் மறவாதவரே. எங்கள் தாய்மார்களுக்கு நீ தந்த அந்த நித்திய அன்புகளுக்காக நன்றி, தியாக அன்புகளுக்காக நன்றி. அவர்கள் எங்கள் நினைவாகவே இந்த பூமியில் வாழும்படி செய்தீர். உமக்கு கோடி நன்றி. உமது அன்பு எத்தனை பெரியது. ஆண்டவரே, என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் எல்லோரையும் அன்பின் ஆவியால் நிரப்பும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.